சாம்பியன்ஸ் டிராபி போட்டியின் ஃபைனல் போட்டி வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் வந்து நடைபெற இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐசிசி தொடர்களில் வந்து தொடர்ந்து நியூசிலாந்துகிட்ட வந்து நாக் அவுட் மேட்சுகளில் வந்து தோற்று வெளியேறுறதையே வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கு இந்திய அணி. இதில் வந்து விதிவிலக்காக வந்து போன அதாவது இந்த சாம்பியன்ஸ் டிராபியில் வந்து ஒரு நாள் போட்டியிலையும் T20 போட்டியில் T20 வேர்ல்டு கப் அடிச்சிச்சு பார்த்தீங்களா இந்தியா. ஸோ அதுலேயும் ஒரு மேட்ச்லேயும் மட்டும் இந்தியா ஜெயிச்சிருக்கு. மற்றபடி நாக் அவுட் கேம்களில் வந்து நியூசிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக தான் விளங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்து 2000வது வருடம் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து நியூசிலாந்து வந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் வந்து ஃபைனல் மேட்ச் வந்து விளையாடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வந்து ஜெயிச்சு ஃபஸ்ட் டைம் ஐசிசி டிராஃபியை வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து அடிச்சிருந்துச்சு. அதேமாரி வந்து 2025 வந்து வரலாறு திரும்புமா அப்படிங்கிற மாதிரி வந்து நியூசிலாந்து ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்தியாவில் வந்து விராட் கோலி மற்றும் ரோஹித்துக்கு வந்து இதுதான் கடைசி ஐசிசி தொடர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லலாம். ஸோ இதனால் வந்து இந்த தொடரை வென்றே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷரில் வந்து இந்திய அணி வந்து களம் இறங்கும் அப்படின்னு தான் சொல்லணும்.